தூங்கும் போது குறட்டை விடுவது நோய் இல்லை என்றாலும் அருகில் இருப்பவர்களுக்கு கடும் சிரமத்தை உண்டாக்கும். இதற்கு நாம் உட்கொள்ளும் உணவுகளும் காரணமாக இருக்கலாம். அதன்படி குறட்டை குறைய நீங்கள் சாப்பிடக்கூடாத உணவுகளை இங்கு பார்க்கலாம். பதப்படுத்தப்பட்ட கோதுமை மாவு உடல் ஆரோக்கியத்திற்கு நல்லது கிடையாது. அவை வீக்கத்தை உண்டாக்குவதோடு சளி உற்பத்திக்கு காரணமான மூலக்கூறுகளை அதிகரிக்க செய்யலாம். இவை நாசி பாதையை கட்டுப்படுத்தி குறட்டைக்கு வழிவகுக்கும். இரவில் சர்க்கரை நிறைந்த உணவுகள் அல்லது பானங்கள் உட்கொள்வது அதிக சத்தத்தில் குறட்டை விடுவதற்கு முக்கிய காரணமாகும். பதப்படுத்தப்பட்ட சர்க்கரை சளியின் இயற்கை உற்பத்தி அதிகரிப்பதோடு தொண்டை திசுக்களை சேதப்படுத்தி குறட்டையை ஏற்படுத்தலாம். இறைச்சியில் கொழுப்பு மற்றும் புரதம் அதிகமாக இருப்பதால் வீக்கத்திற்கு வழிவகுக்கக்கூடும். குறிப்பாக உடலில் நிறைவுற்ற கொழுப்புகளின் அளவு அதிகரிப்பது குறட்டையை ஏற்படுத்த செய்யலாம் என நிபுணர்கள் கூறுகின்றனர். தூங்கும் முன் பால் குடிப்பது தூக்க தரத்தை மேம்படுத்துவதாக பலரும் நம்புகிறோம். ஆனால் அவை குறட்டையை மோசமாக்கவும் செய்யலாம். பால் குடிப்பது உடலில் சளி உற்பத்தியை அதிகரித்து குறட்டைக்கு வழிவகுக்கலாம். ஆல்கஹால் குடித்தால் நல்ல தூக்கத்தை பெறலாம் என்பது கட்டுக்கதையாகும். உண்மையில் அதற்கு நேர்மாறான தாக்கத்தை தான் சந்திப்பீர்கள். மேலும் தசை வலிமை குறைந்து குறட்டை விடுவதும் அதிகரிக்க செய்திடும். உடல் ஆரோக்கியத்திற்கு காய்கறிகள் அவசியம் என்றாலும் தூங்கும் முன் சில காய்கறிகள் சாப்பிடுவதை தவிர்க்க வேண்டும். குறிப்பாக உருளைக்கிழங்கு, சோளம், முட்டைக்கோஸ் போன்ற வாயு நிறைந்த காய்கறிகள் குறட்டைக்கு வழிவகுக்கலாம். வாழைப்பழத்தில் பொட்டாசியம், நார்ச்சத்து இருந்தாலும் தூங்கும் முன்பு சாப்பிடுவது தூக்கத்தில் மூச்சு திணறல் உண்டாக்கும் ஸ்லீப் ஆப்னியா நிலைக்கு வழிவகுக்கலாம். அவை சத்தமாக குறட்டை விடுவதற்கான முக்கிய காரணமாக கருதப்படுகிறது. பசும் பாலுக்கு பதிலாக சோயா பால் குடிப்பது குறட்டையை குறைக்க உதவுவதாக பலரும் கூறுகின்றனர். ஆனால் அதன் நுகர்வு சளி உற்பத்தியை அதிகரிக்க செய்வதால் குறட்டைக்கு மோசமான உணவாகவே கருதப்படுகிறது. இதற்கு பாதாம் பால் குடிப்பது சிறந்த தேர்வாகும்.